விதியை மாற்ற முடியும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிற விதியை மாற்ற முடியாது. அதெல்லாம் சில சொல்லுவாங்க, விதியெல்லாம் மாற்ற முடியாது, எவ்வளவுதான் எண்ணெய் இது சொல்லுவாங்க இல்லைங்களா, எண்ணெய் பூச்சி புரண்டாலும் ஒற்றை மண்ணுதான் விட்டுரும். இதெல்லாம் வேடிக்கையாக சொல்லக்கூடிய மனிதர்களின் கூற்று. இதெல்லாம் நீங்க நம்பாதீங்க, உங்களுடைய வாழ்க்கையை வேஸ்ட் ஆக்கிடும். நல்லா புரிஞ்சுக்கங்க, வாழ்க்கை வேஸ்ட் ஆயிடுங்க. அதெல்லாம் அப்படி நம்பிட்டு இருந்தா அவ்வளவுதான், நமக்கு அவ்வளவுதாங்க விதிச்சது, அதுக்கு மேலாம் விதிக்காது, என்னதான் இருந்தாலும் கிடைக்கிறதா கிடைக்கும். இதெல்லாம் நம்பாதீங்க, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். முயற்சி, அந்த முயற்சிக்கு முன் நமக்குள்ள இருக்கிற சக்தி, பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ற சக்தி, அது பாசிட்டிவ் எனர்ஜி, அதுக்கு நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம மிகப்பெரிய வெற்றியாளராக இந்த உலகத்தில் வாழ முடியும். எல்லாருக்கும் வெற்றி இருக்குதுன்றதை மறந்துடாதீங்க. எல்லாராலையும் சாதிக்க முடியும். நீங்க இவரால மட்டும்தான் முடியும் அப்படின்ற ஒரு நியதி இல்லவே இல்லை. எல்லாராலையும் சாதிக்க முடியும், எல்லாராலையும் வெற்றி பெற முடியும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். எபிலிட்டி, ஒருத்தர்கிட்ட இருக்கிற திறமையெல்லாம் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா நிறைய திறமைசாலிகள் இருக்காங்க, அவங்கள ஏன் ஜெயிக்கல சொல்லுங்க. இங்கே அதை தாண்டி ஒரு விஷயம் வேணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அதை தாண்டிய ஒரு விஷயம் வேணும். அது என்ன? யுஎஸ் லக்கி நியூமராலஜி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் AR ஜெயகிருஷ்ணா, நியூமராலஜிஸ்ட், வாஸ்து ஜெம்ஸ் கன்சல்டன்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உங்களுடைய தொழில் வெற்றிக்கு இதுதாங்க காரணம். உங்களுடைய தொழில் வெற்றிக்கு எது காரணம்? நீங்க ஒருத்தர் ரொம்ப டெவலப் ஆகி போயிட்டே இருக்காங்க, இன்னொருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க, வாழ்க்கையில போராடிட்டு இருக்காங்க, நிறைய பிசினஸ் பண்றாங்க, எல்லாத்துலயுமே ஃபெயிலியர், எதுலயுமே ஜெயிக்க முடியல. இன்னொருத்தர் சிம்பிளா ஆரம்பிக்கிறாங்க, நல்லா டெவலப் ஆகி போயிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய கைரேகை ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு லக்கான பெயர் அமைஞ்சிருக்கா அப்படின்றத நாம பார்க்கணும். பார்த்திருக்கீங்களா? இல்ல. அப்போ வெற்றிக்கான காரணங்கள் என்னன்றது நமக்கு தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எபிலிட்டி, ஒருத்தர்கிட்ட இருக்கிற திறமையெல்லாம் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா நிறைய திறமைசாலிகள் இருக்காங்க, அவங்கள ஏன் ஜெயிக்கல சொல்லுங்க. இங்கே அதை தாண்டி ஒரு விஷயம் வேணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அதை தாண்டிய ஒரு விஷயம் வேணும். அது என்ன? அந்த எனர்ஜிக்கு என்ன பேர் அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜி. அது நமக்கு எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா நம்ம செயல்படுகிற சில விஷயங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. நம்ம வைத்துக் கொள்கின்ற சில விஷயங்களை வைத்து நமக்கு அது கிடைக்கிறது. அது என்னது அப்படின்னா நம்மளுடைய பெயர், நம்மளுடைய கம்பெனி பெயர், நம்ம வச்சிருக்கிற தொழில் பெயர், பிசினஸ் நேம், நம்மளுடைய பெயர், நமக்குன்னு ஒரு பெயர் இருக்கு இல்லைங்களா, அந்த பெயர், பிசினஸ் நேம், பிசினஸ் நம்பர், இது எல்லாமே சரியான விதத்தில் அமைந்தால் நமக்கு வெற்றி மேல் வெற்றி என்பது உறுதி. ஆனா நம்ம அப்படி பண்றோமா, அப்படிலாம் வைக்கிறோமா அப்படின்னா இல்ல. ஏன் அப்படின்னா நமக்கு அதை பற்றின நாலேஜ் இல்லை, சொல்லி கொடுக்கறதுக்கான ஆள் இல்லை, தெளிவாக சொல்லி கொடுக்கக்கூடிய ஆட்கள் இல்லை. ஏன் அப்படின்னா நம்பர் தான் உலகத்தை ஆளுதுங்க. இந்த தேதியில இந்த விஷயங்கள் நடக்குதுன்னா உலகத்துல நிறைய நடந்திருக்கு. அப்போ நீங்க நம்பர், யூ ஷுட் பிலீவ் நம்பர்ஸ், எண்களை நீங்கள் நம்ப வேண்டும். அப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா, நீங்க பெரிய அளவில் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதிக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய சூட்சம நம்பருக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய கைரேகை, உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்குன்னு உரிய நம்பரை நீங்க சூஸ் பண்ணணும். அப்படி நீங்க சூஸ் பண்ணாம, அதை நீங்க ஃபாலோ பண்ணாம நீங்க இருந்தால் உங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு, அதாவது இருந்துகிட்டே தான் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா நியூமராலஜியை முழுமையாக புரிந்து கொண்டு, நியூமராலஜி படி உங்களுடைய பெயர், உங்களுடைய கம்பெனி பெயர், புரியுங்களா, பிசினஸ் நேம், இது எல்லாமே சரியான முறைகளை வைத்துக்கொண்டு நல்ல தேதிகள்ல, உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள்ல நீங்கள் செயல்பட வேண்டும். அப்போ அப்படி செயல்படும் பொழுது
உங்களுக்கு வெற்றிகள் தானாக வரும். இந்த பிரபஞ்சம் எண்களோடு தொடர்பு கொண்டுள்ளது. நல்லா புரிஞ்சுக்கங்க. பிரபஞ்சத்தோட மனிதன் தொடர்பு கொள்ள, அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்திலே அப்படின்றான். சும்மா விளையாட்டுக்கு சொல்லல. அண்டத்தில் என்ன இருக்குதோ அதெல்லாம் பிண்டத்தில் இருக்கு. நமக்கு உடம்புக்குள்ள எல்லாமே இருக்கு. அந்த சக்தி எல்லாமே இருக்குது. அதை கிரகிக்கிற சக்தி நமக்குள்ள இருக்குது. ஆனா நம்ம அதை புரிஞ்சுக்கல. அங்கதான் விஷயம் இருக்குது. நம்ம அதை புரிஞ்சுக்காதனாலதான் நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்கோ அந்த சொல்யூஷன்லாம் தேடி கண்டுபிடிச்சு கரெக்டா வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்க, வேற லெவல் தான். நம்மளால சாதிக்க முடியும். ஏன் முடியாது? ஏன் நம்மளால எது அச்சீவ் பண்ண முடியாது? அவங்க பண்ணும்போது நாம ஏன் பண்ண முடியாது? இந்த கேள்வி நீங்க கேட்டு பாருங்க. நமக்கு என்ன குறை? நமக்கு திறமை இல்லையா? எல்லாமே நம்மகிட்ட இருக்கு சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். எனக்கு ஜாதகத்துல 7 சனி நடந்துட்டு இருக்குது. எனக்கு ஜாதகத்துல சனி தசை நடந்துட்டு இருக்குது. ராகுதசை, மோசமான ராகுதசை நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் இந்த ஒரு 15-18 வருஷம் போனாதான் அதெல்லாம் நடக்கும் சார் அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த 18 வருஷம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். ஏஜ் ஆயிடும். அப்புறம் அதுக்கப்புறம் வேற வரக்கூடிய திசை இன்னும் சரியில்லை அப்படிம்பாங்க. அப்போ அந்த திசையும் வெயிட் பண்ணணும். அப்புறம் கடைசியில பார்த்தீங்கன்னா ஒரு 60-65 வயசுக்கு மேல நல்ல திசை வருது அப்படின்னா நம்மளால ஏபிளா ஒர்க் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. காலங்களில் வெற்றி அடைய வேண்டும். காலத்தை தாண்டி வெற்றி அடையணும்ன்றது இல்லை, காலங்களிலேயே வெற்றி அடைய வேண்டும். காலத்தை தாண்டி அதுல ஏஜ் ஆகி போய் நமக்கு நிறைய சொத்துலாம் அனுபவிக்க முடியாம போயிடும். வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். வெற்றியை நோக்கிய பயணம் வேண்டும். எல்லாத்தாலையும் எல்லாமே முடியும் அப்படின்றத உண்மைங்க. சோ நம்ம என்ன பண்றோம்னா எல்லாத்தையும் தள்ளி 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 போடுறோம். அதுதான் நம்மளுடைய வீக்னஸ். அப்ப புரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்துல எல்லாமே சாதிக்க முடியும் அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணணும். உங்களுடைய பெயர் அதிர்ஷ்டமாக இருக்குதான்னு நீங்க பாத்துக்கணும். இந்த பெயர் அதிர்ஷ்டமா வந்துருச்சுனாவே உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தானா வர ஆரம்பிச்சிடும். பாசிட்டிவ் எனர்ஜி வந்தால் என்ன ஆகும்? உங்களுடைய எண்ணங்கள்ல மாற்றங்கள் வரும். எண்ணங்கள்ல மாற்றங்கள் வந்தால் செயல்பாடுகளிலே மாற்றங்கள் வரும். செயல்பாடுகளிலே மாற்றங்கள் வரும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு விதத்துல வெற்றிகள் வரும். நல்ல எண்ணங்கள் அப்படியே நம்மளை வெற்றிகளை நோக்கி செல்லும். நம்மளுடைய முயற்சிகள் அதிகமாகும். முயற்சிகள் அதிகமாகும் பொழுது அந்த முயற்சிக்குரிய பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்படித்தாங்க இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறவன் 2 தொழில் செய்ய ஆரம்பிப்பான். சரியான முறையில புத்திசாலித்தனமா முடிவெடுப்பான். இப்படி எல்லாமே நமக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். ஏனோ தானான்னு ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டு அதுல போட்டேன் சார், ஒரு 50 லட்ச ரூபா அதுல போட்டு லாஸ் ஆயிடுச்சு சார். இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொல்லணும், அதுல ஒரு 25 லட்ச ரூபா போட்டு அதுலயே லாஸ் ஆயிடுச்சு சார். என்ன சார் பண்றது? இப்போ நான் என்ன பண்றதுனே தெரியாம இருக்கேன். இப்படி எத்தனையோ பேர் என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. என்ன சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஸோ பதில் என்ன அப்படின்னா, நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த உலகத்தில் அதிர்ஷ்டம் இருக்கிறது. அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் என்று யாரும் இல்லை. அதிர்ஷ்டத்தை நம்ம பயன்படுத்தணும். we have utilized our luck. நம்ம பயன்படுத்தவே இல்லை. ஏன் நம்ம பயன்படுத்தல? நமக்கு அதை பத்தி தெரியல. புரியுது? அதிர்ஷ்டம்ன்றதெல்லாம் தானா வருது சார், அதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது? அதெல்லாம் ஏதோ டைம்ல எல்லாத்துக்கும் யாரோ இல்ல கோடியில் ஒருத்தருக்கு வர நிச்சயமா கிடையாது. அப்படி ஒரு மூடத்தனமான நம்பிக்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இறைவன் படைப்பில் எல்லாருமே உன்னதமானவர்கள் தான், நல்ல மனிதர்கள் தான், சிறந்தவர்கள் தான், ஏபிளானவர்கள் தான், அதாவது திறமசாலிகள் தான். ஆனா நமக்கு எங்கேயோ ஒரு தேக்கம் நமக்குள்ள உருவாக்கி நாம ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். புரிஞ்சுக்குங்க. அதனால நீங்க எண்களை நம்புங்கள். புரியுதுங்களா? நம்பர்ஸ் முழுக்க நம்பி உங்க பேர்ல அதிர்ஷ்டத்தை உருவாக்குங்க. உங்களை கம்பெனி நேம கம்ப்ளீட்டா நல்ல லக்கான நம்பர்லாம் மாத்துங்க. வாழ்க்கை வெற்றியை நோக்கிய பயணம் அன்றிலிருந்து தொடரும் உங்களுக்கு. புரியுதுங்களா? எதையுமே ஒரு நெக்லெக்டா பார்க்காதீங்க. எதுவுமே ஒரு கேலித்தனமா பார்க்காதீங்க. கொஞ்சம் யோசிச்சு நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுதுதான் அதனுடைய உண்மை புரியும். உண்மை புரிஞ்சா நீங்க நம்ப ஆரம்பிப்பீங்க. புரியுது? இது ஒன்றும் சும்மா சாதாரண விளையாட்டுக்காக சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. ரொம்ப சீரியஸான விஷயம். ரொம்ப மக்களை, மனிதர்களை வாழ்வாங்கு வாழ வைக்கிற ஒரு அற்புதமான கலை சயின்ஸ். புரிஞ்சு? அப்போ இந்த கலையை நம்ம சரியான முறையில பயன்படுத்தி வெற்றி அடைய முடியும். 100% வெற்றி அடைய முடியும்.
அதுக்கு உங்களுடைய நியூமராலஜி படி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாம் வாங்கி உங்களுடைய கைரேகை ஜாதகம் எல்லாத்தையும் பார்த்து சூட்சும நம்பர் எதுன்னு பார்த்து நியூமராலஜி, நேமாலஜி, ப்ரொனாலஜி, ஆர்காலஜி, கிராஃபாலஜின்னு சொல்லி 9 விதமான ஆய்வுகள் பார்த்து பிரமிட் முறையில் உங்களுக்கு லக்கான நம்பர் அமைத்து கொடுத்து இப்படி பல ப்ராசஸிங் இருக்குங்க. இது எல்லாத்தையும் பார்த்து ஒருத்தருக்கு இதுதான் அப்படின்றால் அவர்கள் இந்த உலகத்திலே மிகப்பெரிய வெற்றியாளராக பவனி வருவார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா முழுக்க பார்க்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா நியூமராலஜினா வேற படத்தை கொடுங்க, சரி உங்க பேர் இப்படி இருக்குது, ஸோ இந்த நம்பர்ல வைங்க, இந்தாங்க நல்லா இருக்கும் போங்க, இப்படி அனுப்புனா அவங்களுக்கு என்ன அதனுடைய விஷயம் என்னன்னு தெரியாது. ஏன்னா முழுக்க ஆய்வு செய்யலைங்கிறது ஒரு 10% 20% ஆய்வு நடக்குதுங்க. அது பத்தாதுங்க, முழுக்க ஆய்வு செய்து இவருடைய பிறவி பயன் என்ன என்று கூறிக்கொண்டு இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.